ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உறவுகளும் உயர்வுகளும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் குடும்பங்கிற அமைப்பில் தான் எல்லா விதிகளும் பொருந்தி வருகின்றன. ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே கல்யாணம் எப்போ ஆகும், குழந்தை எப்போ பிறக்கும், உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், சொத்து சேர்க்கும் யோகம் இருக்கிறதா, நல்ல இடத்துல வேலை பார்க்க முடியுமா, மேலதிகாரிகளுக்கும் நமக்கும் நல்ல தொடர்புகள் இருக்குமா, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கும், சமுதாயத்துக்கும் நமக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கும், இப்படியே தான் கேட்போம். ஸோ இன்றைக்கி மனிதன் தனித்து வாழ்வதில்லை, பல பேரோடு சேர்ந்து தான் அவன் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகளால் உயர்வு பெறும் அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே 9 கிரகங்களுடைய தசைகள்லேயும் சில குறிப்பிட்ட உறவுகள் நம்மளோட இணக்கமாக இருந்தால் தான் அந்த தசைக்கான முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சார் இப்போ இந்த உறவே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு தசைக்கும் 3-4 உறவுகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சரியானபடி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் சூரிய திசையின் முழுமையான பலன்கள் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு தகப்பனாதி வர்க்கத்தின் உறவுகள் நல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவு, உங்களுக்கும் தகப்பன் வர்க்க உறவுகள், அதாவது பெரியப்பா சித்தப்பா மாதிரியான உறவுகள், அப்பா கூட பிறந்த அத்தை மாமன் உறவுகள், இவங்க நல்லாயிருக்கும். இந்த உறவுகள் ஒரு வேளை இல்லை சார் எங்கள் எல்லாம் சின்ன வயசில் இறந்துட்டாங்க, நம்ம பேச்சுவார்த்தை இல்லையா, மாமனாரின் உறவு நல்லாயிருக்கும். சின்ன மாமனார் பெரிய மாமனார் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாமனாருமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா மேலதிகாரிகள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள், அவர்களுடனான உங்கள் உறவு நிலை நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா அரசியல் தொடர்பு கொண்டவர்கள், அரசு வேலை பார்ப்பவர்கள், அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் கூடயாவது நல்ல ஒரு இணக்கமான உறவு நிலையை வச்சுக்கணும். இப்போ தான் சூரிய திசையின் உயர்வு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து சந்திர திசை. சந்திர திசை தாயினுடனான உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். தாயாதி வர்க்கத்தோடனான உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். தாயாதி வர்க்கங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? சித்தி சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரியான அமைப்புகள். சரி, இந்த உறவுகள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாமியாருடனான உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். தாய்க்கு அடுத்தது மாமியார், அந்த அமைப்பில் வந்துடணும். மருமகன் நீங்கள் தான் அவங்களுக்கு. அதனால் மருமகன் மருமகள்ங்கிற அடிப்படையில் போகிறதுனால மாமியாரின் உறவு நிலையை நல்லா வச்சுக்கிட்டாலும் சந்திர திசை நல்ல பலன் தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த சகோதரியின் உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். சரி, எனக்கு அக்காவே இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரியுடைய உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். பணிபுரிகிற நபர்களாக இருந்தால் கொலீக்ஸ், சக ஊழியர்களில் பெண் ஊழியர்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். இது சந்திர திசை முழுமையாக உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கானது. புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசைனாலே நமக்கு எல்லாருமே தெரியும், சகோதர வர்க்க உறவுகளை நல்லா வச்சுக்கணும். சகோதர உறவுகள், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்களுடைய உறவு நிலைகள் நல்லா வச்சுக்கணும். சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் ஒத்த பையன், எங்கள் அப்பாவும் ஒத்த பையன் தான் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையின் சகோதர உறவுகளோடு நல்ல நிலையில் இணக்கமான நெருக்கமான சூழல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையிலையாவது யாரும் அவங்களுக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இருந்தால் அவங்களுக்கு மைத்தினர் உறவுகளில் வந்தாலும் கூட அவங்களுடனான உறவு நிலைகளை நல்லா வச்சுக்க வேண்டியது அவசியம். சீருடை பணியாளர்களுடன் உறவு நிலையை நல்லா வச்சுக்கணும். செவ்வாய் சீருடை பணியாளர்களை குறிக்கிறவர். யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே இவர் என்ன வேலை தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரியான நபர்களுடனான உறவு நிலைகளை நல்லா வச்சுக்கிட்டேன். செவ்வாயின் பங்களிப்பு உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் திசை உங்களுக்கு நடக்குது, அப்போ அந்த தசையுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில உறவு நிலைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். புதனுடைய தசை நடக்குது. புதன் திசையில் உறவு நிலைகள் அப்படிங்கிறது மாமன் மைத்துனன் உறவு தான். மச்சான் மாமா, தாய் மாமன் அத்தை, இந்த மாதிரியான உறவுகளை சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். புதன் மாமன் அத்தை உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த மாமன் அத்தை உறவுகள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, உங்கள் சைடில் நீங்கள் பிறந்த சைடில் இருந்ததுனாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ண வகையில் கிடைக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வங்கி அதிகாரிகள்,
கல்லூரி பேராசிரியர்கள், சொல்லிக் கொடுக்கும் திறன் கொண்டவர்கள், இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவங்க, இவங்களில் யாராவது ஒருத்தருடைய உறவு நிலைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் இவங்களெல்லாம் குறிக்கிற கிரகம். டிக்கெட் ஏஜென்சி நடத்துகிறவங்க, அந்த மாதிரி தொடர்புகளில் இவங்க யார் வர்றா, எந்த உறவை கரெக்டாக மெயின்டைன், அதாவது ஒரு நெருங்கிய உறவுகள்ன்றது ஒன்று, ஒன்று விட்ட வகையில் வரக்கூடியதுங்கிறது ஒன்று. அதில் நம்ம ஏதாவது ஒன்றையாவது கரெக்டாக பண்ணும்போது அந்த தசையினுடைய முழு பலன்களையும் நாம் அனுபவிக்க முடியும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும். குழந்தைகளை குறிக்கிற கிரகம் குரு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் குரு தசை நடக்குது, 35 வயசு ஆகுது, குரு ஜாதகத்தில் ஒரு உச்சம், ஒரு தனுசு லக்னக்காரர், தனுசு லக்னம் மீன ராசி, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே ஆள் தான், குரு உச்சம். குரு தசை ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு சார், எந்த பலனுமே இல்லை சார், குரு தசை வந்தால் உங்களுக்கு கூரையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு சொன்னாருன்னு கேட்டாங்க. நான் ஒரே கேள்வி தான் கேட்டேன், உங்களுக்கு குழந்தை இருக்கானா? இல்லை சார், குழந்தையே இல்லை, கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறகுலைன்னா இந்த தசையே நோ யூஸ், வேஸ்ட் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ குரு குழந்தை இருந்தால் தான் குரு தசை வேலை செய்யும். குழந்தையே இல்லை, அப்புறம் இங்கே குரு தசை வேலை செய்யுது. அவருக்கு ஜாதகப்படி லக்னாதிபதி உச்சம்தான், ஆனால் அந்த கிரகம் தரக்கூடிய உயிர் உறவு இவர்கிட்ட இல்லை. அது இல்லைங்கிற பட்சத்தில் உயர்வு இல்லை, சாதாரணமாக அந்த தசை கடந்து போயிடுங்கிற மாதிரி. ஸோ குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும். குருமார்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை சிறப்பாக வச்சுக்கணும். குரு பகவானுடைய இன்னொரு வெர்ஷனும் பார்த்திங்கன்னா, பணத்தை மதிக்க கற்றுக்கணும், பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், குருதசை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு. அதே மாதிரி மற்றவர்களின் குழந்தைகளையும் சரியாக மரியாதையாக நடத்தணும், அதுவும் ரொம்ப முக்கியம். உங்கள் நெருங்கிய உறவுகளுடைய குழந்தைகள் இருந்தாலும் கூட அவங்களையும் தப்பாக பேசக்கூடாது, கரெக்டாக நடத்தணும், மெயின்டைன் பண்ணணும். அதுவும் குருதிசையில் நல்ல பலன் தரும். ப்ளஸ் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார்கள், வங்கி இதில் பணியாற்றுறவங்க, நீதிபதி துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உங்களுக்குமான உறவு நிலை ஏதேனும் ஏற்பட்டால் அதில் கொஞ்சம் கவனத்துடன் சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சுக்கிரனுடைய உறவு நிலை வாழ்க்கை துணை தான், இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சுக்கிரதசை நல்லா இருக்கணும்னா மனைவி அல்லது கணவர் இருக்கணும் கூட. அது இல்லாத சுக்கிரதசை வேஸ்ட். அதைத்தான் சொன்னாங்க, குட்டி சுக்கரனும் கெடுப்பான், வயசாகி வந்தாலும் கெடுப்பான். என்ன காரணம்? இளமையில் யாருக்கும் கல்யாணம் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. 7 வருஷம் 8 வருஷத்தில் ஒரு சுக்கிரதசை வருதுன்னா அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்? அப்போ அது வேஸ்ட் பண்ணும். அதே மாதிரி வயசாகி வாழ்க்கை துணை இல்லாத காலகட்டத்தில் சுக்கிரதசை வந்தாலும் வேஸ்ட் செய்யும். அதனால தான் சுக்கிரதசை வேலை செய்ய முழுக்க முழுக்க வாழ்க்கை துணை அவசியம். வாழ்க்கை துணையுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும். வாழ்க்கை துணையே எனக்கு இல்லை சார், நான் கல்யாணமே பண்ணிக்கல, நீங்கள் சுக்கிரதசையெல்லாம் மறந்துருக்கேன், அதனால எந்த யூஸுமே கிடையாது, ஃப்ரீயாக விட்டுறலாம். உங்களுக்கு சுக்கிரன் எப்படி ஜாதகத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் பலனை கொடுத்து எதுவும் பண்ணிட மாட்டார். ஸோ சுக்கிரன் பட்டு செகண்டரி ஆப்ஷனே கிடையாது. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட இருக்கணும். நீங்கள் வாழ்க்கை துணையோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் மட்டுமே சுக்கிரதசையின் பலன்கள் வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? 100% வேலை செய்யும். மற்றபடி வேறு மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் சபை நாகரிகம் கருதி இந்த இதில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். சுக்கிரன் திசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும்னா வாழ்க்கை துணை கண்டிப்பாக இருக்க வேண்டும், இது அவசியமான ஒன்று. அடுத்தது சனி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆள். வயதான நபர்களின் தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும். சனி வயோதிகரை குறிக்கிறவர். வயதான நபர்களின் தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும். வீட்டில் யார் வயசானவங்களோ அவங்களுடைய தொடர்பு எல்லாத்தையும் ஒழுங்காக கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா சனி திசையினுடைய நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இன்னொன்று, வேலைக்காரர்களை சரியாக நடத்த வேண்டும். கீழ்நிலை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வேலைக்காரர்கள், உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்களுடைய உறவு நிலையை சிறப்பாகவும் சரியாகவும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி செய்கிற பட்சத்தில் சனி திசையின் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காரங்க இருக்கிறது ஒரு விதத்தில் சனி திசையின் வளர்ச்சியை தூண்டும் அமைப்பு. சார், வேலைக்காரங்க வச்சுக்கிற அளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கும்போது கீழ்நிலை பணியாளர்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நிச்சயமாக வேலைக்காரங்க இருப்பாங்க. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய உறவு நிலைகள். அதே மாதிரி நம்ம துப்புரவு பணியாளர்களை பார்க்காம இருக்க முடியாது. வயோதிகர்கள் நம்ம வீடுகளில் இல்லாமல் இருக்க போகிறதே இல்லை. யாராவது ஒருத்தருங்க 2 பேர் இருக்க தானே செய்வாங்க. வயசானவங்களை குறிக்கிற கிரகம் சனிங்கிறதுனால. அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்புகள் இருந்தால் அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் உதவிகள் செய்யும்போது சனி திசையின் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராகுக்கு எது டிஃப்ரெண்டான ஆளுங்க. இவங்களுக்கு உறவு நிலைகளில் தாத்தா பாட்டிகளை குறிக்கிறாங்கன்னாலும் கூட இன்றைக்கி பெரும்பாலானவர்களுக்கு தாத்தா பாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்போ ராகு எது திசையில் பெரிய நன்மைகள் இருக்காதா சார்? அப்படிலாம் இல்லை. அதுக்கான சூட்சம் என்னென்னா, புதிய பாஷைகள் கற்றுக்கொள்வதன் மூலமாக ராகு கேதுவை ஆக்டிவேட் பண்ணலாம். உங்களுக்கு தாய்மொழின்னு ஒன்று இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். 3வது ஒரு பாஷையை கற்றுக்குங்க. ராகு திசை நடந்தாலும் சரி, கேது திசை நடந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். ஒன்று, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க பழகுங்க. இப்போ ராகு திசை நடந்தால் கேது திசை நடந்தால் வெளிநாடு போங்க, நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்கான சூட்சமும் இதுதான்.
முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதன் மூலமாக ராகு கேது திசைக்கு நல்ல பலன்களை பெற முடியும். அதே மாதிரி மாற்று மதத்தினரின் தொடர்புகள், மாற்று இனத்தினரின் தொடர்புகள் உங்களுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான உயர் உறவுகளின் மூலமாக, இந்த உறவுகளின் மூலமான உயர்வுகளை பெறுவதற்கு தசாநாதர்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு தசை தான் இதில் நடக்கும். அந்த தசாநாதர்கள் நமக்கு முழுமையான பலன்களை நல்ல விதமாக தருவதற்கு அது சார்ந்த உறவுகளை, அது சார்ந்த காரணிகளை நாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னாலே அந்த தசையின் நற்பலன்கள் மிகுதியாகவும் தீய பலன்கள் அளவு குறைந்தும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? சார், இப்போ நான் ஒரு மகர லக்னம், எனக்கு சூரியன் ஆகவே ஆகாது, அப்பா வர்க்கமே எனக்கு எல்லாமே முதுகுல குத்துறவங்க, நான் என்ன சார் பண்ணுறது? நல்ல கேள்வி. மாமனாருடனான உறவு நிலையை நல்லா வச்சுக்கோங்க. சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? ஒரு தசை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு சூட்சமும் உங்களுக்கு உதவும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.